ஜஸ்ட் லைக் தட் 2000 கோடி ஓவர் நைட்ல. குறிப்பிட்ட பேர் மட்டும் சம்பாரிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? வாட் வில் ஹேப்பன்? ஸோ வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து இன்னைக்கு 90,000 crores வந்து ரெவன்யூ வருது அப்படின்னா, Great honor to introduce our esteemed guest for today's session. Today, we are privileged to have with us Karthik K, the founder and partner of Surabhi Bullion. Ladies and gentlemen, please join me in extending a warm and enthusiastic welcome to Mr. Karthik K. அதே கிட்டத்தட்ட 5 வருஷமா இதே ராகம் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி பழக்கம். ஸோ வெரி தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட்டிங் ஃபார் த ஹெச்ஓடி மேடம், லாஜிஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட் ஷாம்லா மேடம் அண்ட் அதர் டீச்சர்ஸ் சிட்டிங் ஹியர். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தான். அதாவது நாங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து எங்களை யார் கௌரவிக்க போகிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ் நீங்கள் தான். ஸோ வந்து டவுட்டே இல்லை. ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த 2047 எக்கானமி, இந்தியன் எக்கானமி நீங்கள் தான். உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறோம். நான் எந்த விஷயத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணேன், எந்த விஷயத்தை நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணேன், எந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண முடியல, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஸ்மால் டைனமிக்ஸ், எட்ஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த ரியல் டைம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஒரு 45 minutes எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. ஐ வில் ட்ரை த பெஸ்ட். என்னால் வந்து என்ன விஷயத்த வந்து கொண்டு வர முடியும், ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய எட்ஜாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக வந்து என்னோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், என்னோட சோஷியல் லைஃப் ஆகட்டும், என்னோட குரூப் பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப். எல்லாமே இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இப்போ நம்ம வந்து எதுவுமே ஈஸியாக நடக்க கிடையாது. ஐ கேம் ஃப்ரம் வெரி ஸ்மால் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஏழையாக பிறந்தது என் தப்பு கிடையாது. பட் சாகும்போது வந்து நல்ல ஒரு ரிச்சாக சாகணும். இட்ஸ் நாட் அபவுட் த மணி. எல்லாமே கல்ச்சரு, நாலேஜ், இந்த மாதிரி பெரிய விஷயத்தோடு நம்ம வந்து பில்ட் பண்ணணுங்கிறத லட்சியமாக வச்சுட்டு நம்ம தான் எங்கள் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து படிக்கலைங்கிறது டைரெக்டாக போட்டிங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எஜுகேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒரு உதாரணமாக இருக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். என்னை சுற்றி ஒரு 50 MBA ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேக்கல்டிஸு, அதாவது பெரிய பெரிய படித்தவங்க இருக்கிறனால தான் வந்து எங்கள் கம்பெனி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணம் எஜுகேஷன் தான். லைஃப்பில் வந்து எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது புக் நாலேஜ் நிறையா இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கு மீறின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம காலேஜில் படிக்கிறதாகட்டும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் தான். லைஃபோட முக்கியமான விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் டுகெதர் நீங்கள் இருந்தீங்க மட்டும்தான் வந்து பெருசாக சாதிக்க முடியும். புக்கிஷ் செமினாரு, செமஸ்டர் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால, மார்க்ஸ் எடுக்கிறதுனால மட்டும் we are not going to reach the heights. கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு MAB ஸ்டூடெண்ட்டு, MBA ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கும்போது வந்து இங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே என்ன அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது, இங்கே என்ன வந்து ஒரு புது விஷயம் நடந்துட்டு இருக்கு, இங்கே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னைக்கு 2 லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் வந்தாலும் கோயம்புத்தூர்ல எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, பக்கத்தூரில் எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம சர்வே பண்ணுறோம், நம்ம கோயம்புத்தூரோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, ஸ்டேட்டோட இன்ஃப்ளேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பழகணும். நீங்கள் இப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் எல்லாமே சொல்லிடுவோம். 8% இன்ஃப்ளேஷன் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பட் கோயம்புத்தூர் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, கோயம்புத்தூரோட GDP எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, வந்து பிரித்து பார்க்க தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து எந்த துறையில் போய் நீங்கள் வேலைக்கு போகலாங்க. அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்தது வந்து வேலைக்கு போகிறக்கு நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் வந்து உங்கள் முதலீடு பண்ணணும், எந்த துறையில் நீங்கள் வந்து டைம் தரணும், எந்த துறைக்கு நீங்கள் வந்து அணுகணுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா எந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷாக இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இன்னைக்கு எனிஒன் கேன் சே நம்ம கோயம்புத்தூர் எது ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ்? அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், பம்ப்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சமாக, வேற கிரைண்டர்,
கிரைண்டர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 12,000 கிரைண்டர்ஸ் தயாரிக்கிறோம். கோயம்புத்தூர்ல வந்து 12,000 கிரைண்டர்ஸ் தயாரிக்கிறோம். வேற ஜுவல்லரி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் இஸ் த 3rd largest manufacturer in India. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் 60 lakhs கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து இதில் இங்கே ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எந்தெந்த துறை வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். டூரிசம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படியே நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வேலைக்கு இருந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். அமெரிக்காவில் போனால் சர்வே பண்ண முடியும். நம்ம வந்து பிஜி வந்து நம்ம அங்கே பண்ணணும் இங்கே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கிரவுண்டில் இருந்தாலும் நம்ம விளையாடுறது தான் கணக்கு. சஞ்சு சாம்சன் மாதிரி 10 வருஷம் டேபிளில் பெஞ்ச் டீமில் இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு அடித்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். நம்ம ஜஸ்ட் எனக்கு என் லைஃப்பில் நான் எப்படி வந்து நான் இந்த க்ரோ ஆனேன். நான் வந்து ஆக்சுவலி என் பிஸ்னஸ் வந்து 30,000 கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிஸ்னஸ் வந்து 30,000 ரூபாய் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணேன் நான். இன்னைக்கு எங்கள் கம்பெனி டர்ன் ஓவர் வந்து 8,000 கோடி சொன்னாங்க நினைக்கிறாங்களே, கரெக்டாக? அது தப்பு, 12,000 கோடி ஆக்சுவலி. ஸோ we are the largest revenue making company in Coimbatore. when comparing to South India பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் ஷோரூம், ஒரு இண்டிவிஜுவல் புல்லின் வந்து நாங்கள் தான் பெருசாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இது எப்படி இந்த நாங்கள் சுரபி புல்லின் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் என்னங்கிறது சொல்லிடுறேன். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான். தங்கம் வாங்குறது விற்கிறது வந்து ஒரு ரெகுலர் திங். அது தங்கம் வாங்குறது விற்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். அதில் வந்து எப்படி வேல்யூடேஷன் பண்ணீங்க அப்படின்னு தான் இதில் பார்ட்டே இருக்கு. தங்கம் வந்து இன்னைக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். பேப்பரில் தான், நியூஸ் பேப்பரில் தான் பார்ப்போம். இல்லாட்டி அப்புறம் வந்து சிஎன்பிசி கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? ஷேர் மார்க்கெட்டுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு எவ்வளோத்துக்கு. ஆனால் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டு சப்ளை எப்போவுமே வந்து இருக்கும். ஆனால் டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை ஆகாது, சப்ளை இருக்கும்போது டிமாண்ட் இருக்காது. இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டூல் ஆரம்பித்தோம், ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்தோம். நாங்கள் surabibullion.com அப்படின்னு சொல்லிட்டு 2009 ஆரம்பித்தோம். என்னோட தம்பி வந்து இஸ் MBA ஸ்டூடெண்ட். அவன் தான் வந்து நான் அந்த ஐடியா சொன்னால் அவன் எக்ஸிக்யூட் பண்ணான். அப்போ பார்க்கும்போது ஒரு பொருள் வந்து இந்த டிமாண்ட் சப்ளைக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு டூலே இல்லை இந்தியா பூரா. நாங்கள் வந்து ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்ட் ஃபேமிலி. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். பட் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம யோசிச்சோம். அப்போ வெப்சைட் மட்டும் தான் நாங்கள் ஒரு காஸ்டிங்காக எடுத்தோம். அந்த இன்டர்நெட் தான் நாங்கள் வந்து ஒரு டூலாக எடுத்துக்கிட்டோம். அதுதான் எங்களோட ஆயுதம், அதுதான் எங்களோட மொத்த எனர்ஜி, சினர்ஜி எல்லாமே அதுதான். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தோம். டிமாண்ட் ரேட்டு, சப்ளை ரேட் எதுவுமே வந்து மேட்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நேஷனல் ப்ரைஸ் வந்து கோல்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கிராம் வந்து 1000 ரூபாய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நேஷனல் ப்ரைஸ் 1000 ரூபா இருக்கும். ஆனால் டொமஸ்டிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1030 ரூபா, 1040 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த பெருசாக அந்த வேக்யூம் இருக்கும். அதாவது வந்து இங்கே இருக்கிற பணக்காரங்க மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பீரியடில். இன்டர்நேஷனல் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா இங்கே 1050 ரூபா சொல்லுவாங்க. அதே மாதிரி சப்போஸ் வந்து சப்ளை ஆகுது, தங்கம் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு இருக்கும், இவங்க 950 ரூபாய்க்கு கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ இன்டர்நேஷனல் ப்ரைஸ் வந்து 1000 ரூபா இருக்கும்போது 950 ரூபாய்க்கு இங்கே பிட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ லாபம் புரோக்கருக்கு? ஸோ இது வந்து லாபின்னு சொல்ல முடியாது. அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டுமே அந்த 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 ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோல்டை, அந்த டிமாண்ட் சப்ளை வந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 1000 ரூபா பொருளுக்கு வந்து 1050 ரூபாய்க்கு விற்கிறது, 1000 பொருள் 950 ரூபாய்க்கு வாங்குறது. பேரிட்டி எவ்வளோ பார்த்தீங்களா? இட்ஸ் நியர் அபவுட் 2%. ஒரு புரோக்கிங் 2% தேவையா? தேவையே இல்லை. அப்போ வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பீரியடில். அப்போ நாங்கள் அந்த பிரேக் பண்ணோம். 2008 எங்கிட்ட இருந்த 30,000 ரூபாய் கேபிட்டலில் வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கடனை வாங்கி வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த வெப்சைட்டில் வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸை மேட்ச் பண்ணி இங்கே பிட்டும் இருக்கும், ஆஸ்க்கும் இருக்கும். அந்த பிட் ஆஸ்க்கு நாங்கள் மேட்ச் பண்ணிட்டே இருப்போம். 1000 ரூபா பொருளை வந்து 1010 ரூபாய்க்கு நாங்கள் விற்போம், 1000 ரூபா பொருளை 900 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜுவல்லர்ஸுமே எங்களுக்கு கஸ்டமர் ஆகிட்டாங்க. வித்தின் 2 monthsல 900 கஸ்டமர் போர்டு பண்ணோம். இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது வந்து 1994 ஆரம்பிச்ச இந்த வியாபாரம், அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்தது, அந்த கோல்டு கண்ட்ரோல் பீரியட் இருந்தது. கோல்டு கண்ட்ரோல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து
இம்போர்ட் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன். எதுக்குன்னா எக்கானமி வந்து ரொம்ப வீக் ஆயிரும், டாலர்ஸ் வந்து ரொம்ப வெளியே போயிடும் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் பீரியட்லேருந்து பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1994 ஓப்பன் ஆச்சு. அந்த 1994 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 16 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட பேர் மட்டும் சம்பாரிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? வாட் வில் ஹேப்பன்? இன்ஃப்ளேஷன். குறிப்பிட்ட பேர் சம்பாரிச்சு குறைவான பீப்புள் சம்பாரிச்சு மேஜர் பீப்புள் சம்பாதிக்காம இருக்கிறது இன்ஃப்ளேஷன். புரிஞ்சுதா? கரெக்டா தப்பா மேடம்? இதுதான். அப்ப இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆச்சு? இப்போ இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே இப்போ சம்பாதிச்சு ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் கண்ட்ரோல் இருக்கு. இன்னைக்கு வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா 186% இருக்கு. ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 17,000 ரூபாய்க்கு விற்குது. பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இத்தனை பிரச்சனையும் இத்தனையும் நம்ம ஏன் இப்போ நம்ம இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு சமமாக சம்பாதிக்கிறோம் கம்பேரிட்டிவ் அடுத்த நாடு. ஸோ அந்த பிரேக் பண்ணங்காட்டி நாங்கள் வந்து அந்த அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சுது. அது வந்து அதுவே வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நாளுக்கு நாள் ஆச்சு ட்ரெண்ட் ஆகி. அன்றைக்கி நாங்கள் ஆரோக்கியமாக பிஸ்னஸ் வந்து வெறும் மாதம் வந்து 15 கோடி 10 கோடி 8 கோடி பண்ண கம்பெனி வந்து 2008 வந்து நாங்கள் 15 கோடி பிஸ்னஸ் பண்ணோம். இன்னைக்கு 10 கோடி டேக்ஸ் கட்டுறோம். see the growth. அந்த மாதிரி நாங்கள் க்ரோ ஆகிருக்கோம். எதுக்குன்னா என்ன மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன வேக்யூம் இருக்குது, என்ன அவைலபிலிட்டி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம வாய்ப்புங்கிறது வந்து எல்லாமே நம்ம பக்க டேபிளில் தான் இருக்கும். இந்த பக்க சேரில் இருக்கும், பின்னாடி சேரில் இருக்கும், அலாங் சைட் பிசைட்ஸ் எல்லாமே இருக்கும். வாய்ப்புங்கிறது நம்ம தான் தேடணும். வாய்ப்பை மட்டும் தேடிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அது எங்கேயோ கொண்டு போயிடும். நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ surabhibulion.com ஒரு சின்ன வேக்யூம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்தது? மும்பை ஸ்டாக் மார்க்கெட். எனி ஐடியா? படம் பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும்? மும்பை ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? நீங்கள் எங்கேயாச்சும் போகணும், அதில் போய் ஸ்க்ரீனில் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கணும், அந்த பிட்டிங் ஆஸ்கிங் போயிட்டே இருக்கும். அப்போ டிக்கெட் வித்துட்டே இருப்பாங்க. ஜெண்டாலில் 100 ரூபா, பிரெல்லா 100 ரூபா, அது பின்னாடி தான் ஞாபகம் இருக்கா? அந்த புரோக்கிங் சிஸ்டம் எவ்வளோ தெரியுங்களா இருந்துச்சு? 3% இருந்துச்சு ஒரு பீரியடில். புரோக்கிங் சிஸ்டம் 3%. ஒரு தரகர் உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்கணுனாலும் விற்கணுனாலும் அந்த பேப்பர்ஸ் தான் அவங்க மூலியமாக போகணும். அப்புறம் தான் வந்து இந்த கம்பெனி வந்துச்சு. ஜீரோ புரோக்கிங் கம்பெனி ஜீரோதா கொண்டு வந்தாங்க. அப்போ இன்டர்நெட் அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த ஜீரோதா வந்தனால தான் வந்து பையும் செல்லும் அந்த வேக்யூம் அங்கேயே இருக்கும். நீங்கள் அந்த உடனே வந்து பார்த்துடலாம். நீங்கள் பெட்டிங் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் ரெண்டுமே இருக்கும், டக்குன்னு பஞ்ச் பண்ணிடலாம். நடுவில் புரோக்கர்ஸே கிடையாது. ஸோ வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச். இப்போ இந்த பிஎஸ்ஜி காலேஜே எடுத்துக்கோங்களேன். இந்த 1947 ஒரு சிங்கிள் மேன் விஷன். இத்தனை பெரிய பூமி, இத்தனை பெரிய ப்ராப்பர்ட்டி, இத்தனை பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் கொண்டு வந்தது? ஒரு சிங்கிள் மேன் ஐடியா, ஒரு ஸ்பார்க்கு, ஒரு எனர்ஜி, ஒரு தொலைநோக்கு பார்வை. அது இருந்தாலும் இவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு வந்து நீங்கள் 18,000 குழந்தைங்க நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், ஒரு தசாப்தமே ஆயிடுச்சு. அப்போ எத்தனை லட்சம் குழந்தைங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க? சரி, 25 லட்சம் குழந்தைங்க இதில் படிச்சிருக்கீங்க அப்ராக்ஸா. இன்னைக்கு வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு தனி மனிதனோட விஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதோட பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கண்ட்ரி, ஹோல் எக்கானமியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஜீரோதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ரெவன்யூ தெரியுமா இருக்காச்சு? சும்மா ஏதோ நம்பர் சொல்லுங்க. 90,000 crores. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பிஎஸ்டியில் வந்து படிச்சுட்டு பிஎஸ்டி மாதிரி வந்து இன்னைக்கு உலகம் தரமான ஒரு காலேஜில் படிச்சுட்டு நம்ம இப்படி வெளியே போகும்போது நம்மளும் வந்து அந்த பார்வையில் போகணும். நம்ம கொண்டு போய் எங்கேயும் போய் பிளேஸ் ஆயிடக்கூடாது. 40,000 50,000 1 லட்சம் ரூபாய்க்குள்ள பிளேஸ் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், யூ கேன் பி ஜீரோதா. புரிஞ்சுதா? இன்னைக்கு 90,000 கோடி அவங்க ரெவன்யூ பண்றாங்க. புரோக்கிங் ஃபண்டே கிடையாது, எந்த விதமான கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த இன்டர்நெட்டு, அந்த ஆஃபீஸு, அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் தான். அங்கே தங்கம் கிடையாது, வெள்ளி கிடையாது, இன்வென்ட்ரி கிடையாது, மணல் கிடையாது, கம்பி கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து இன்னைக்கு 90,000 crores வந்து ரெவன்யூ வருது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த கண்ட்ரியோட ஒரு பெரிய டேக்அவே இல்லை. காட் இட்? எனிவன் நோ அபவுட் பிளாப்லா கார்ஸ்? இந்த ஓலா ஊபர்ல எங்கேருந்து வந்தது நம்ம இந்த ஐடியா பூரா? யுனைடெட் கிங்டம்ல இந்த பிளாப்லாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு தான். அந்த இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி அதை யூஸ் பண்ணங்காட்டி தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண. அப்படி அங்கே இருக்கிற வந்து ஒரு கார் வந்து ஒருத்தர் தேவை அப்படின்னா அந்த இடத்துக்கு அமிச்சு திருப்பி பிக்கப் ட்ராப் அப்படிங்கிற ஆரம்பிச்சது வந்து பிளாப்லாங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம் யுனைடெட் கிங்டம்ல.
அதோட ரெவென்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2700 கோடி பண்ணுறாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர், ஹீஸ் அ டாக்ஸி டிரைவர். அவர் வந்து ஒரு பெரிய படிப்பாளியோ பெரிய பேக்ரவுண்டில் கிடையாது. ஒரு டாக்ஸி டிரைவர் இந்த சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆண்டு வருமானம் 2700 கோடி இந்தியன் மதிப்பு பிரகாரம். வியப்பா இருக்குல்ல நமக்கே வந்து. நம்ம எதுக்கு இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து அந்த வேக்யூம் யூஸ் பண்ணணும். என்ன வந்து இன்னைக்கு நம்ம அவைலபிலிட்டி என்ன இருக்கு, இன்னைக்கு சப்ளை என்ன இருக்கு, சப்ளை ஆஃப் செயின்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அந்த அவைலபிலிட்டியை நோக்கி நம்ம போனா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலட்சியப்படுத்துவோம். இது அவ்வளோதான், இது இவ்வளோதான் அப்படிங்கிற அலட்சியப்படுத்துவோம். இன்டர்நெட்டை வந்து ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்தினாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரனர், அவங்க வந்து வீடியோ கேசட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. புரிஞ்சுதுங்க, வீடியோ கேசட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து இன்டர்நெட்டுங்கிறது அவர் வந்து பெரிய வேல்யூ பண்ணல. அன்னைக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது பெரிய கம்பெனி, பெரிய என்டிட்டி. வீடியோ கேசட்ஸ் இப்போ நீங்க வீடியோ கேசட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடியோ கேசட்ஸ் வந்து உலகம் பூரா ப்ரொடக்ஷன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்த பிளாக் பஸ்டர்ஸ் கம்பெனி அந்த இன்டர்நெட் வந்து அவங்க பெருசாக வேல்யூ பண்ணவே கிடையாது. இன்னைக்கு என்னாச்சு? இன்டர்நெட்டை வேல்யூ பண்ண நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், இவங்களாம் இன்டர்நெட்டை வேல்யூ பண்ணி என்னாச்சு? பிளாக் பஸ்டர் முடிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து எந்த விஷயத்த வந்து நீங்கள் அப்டேட் ஆகலையோ, எந்த விஷயத்த நீங்கள் ஒரு விஷயத்த நிராகரிச்சிங்கன்னா இந்த லூஸ் வந்து நீங்கள் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்குங்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். நம்ம பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வில் கோ அவே. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் எலான் மஸ்க் ஆகட்டும், எலான் மஸ்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சொல்லியிருக்கோம் நம்ம இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்ட்டு இருக்கோம். 3 ராக்கெட் லான்ச் பண்ணார், 3மே போயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அங்கேயே உட்காந்து வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. திருப்பி இந்த கார் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபெயிலியர். அந்த எவ்ரி வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 hours 90 hours அங்கேயே ஆஃபீஸ்லேயே உட்காருவார். இன்னைக்கு ஹீஸ் த ஒன் மேன் எக்கானமி. இன்னைக்கு இந்தியா எக்கானமிக்குள்ள அவர் பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க். அது எப்படி பாசிபிள்? அது அவரும் வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்டு தான். அவரும் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் பற்றி நம்மள மாதிரி இங்கே இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்ன மாதிரி வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் ஃபேமிலி வந்து அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே என்ன இருக்குது என்ன இல்லை, இங்கே ஏன் இவ்வளோ க்ரோ இருக்குது, இங்கே என்ன டிமாண்ட் இருக்குது, இங்கே என்ன சப்ளை இருக்குது, இங்கே என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, இங்கே என்ன வேக்யூம் இருக்குங்கிறது ஆராய்ச்சி பண்ணனால்தான் இன்னைக்கு எலான் மஸ்க் வந்து அவர் நிற்கிறாரு ஃபீல்டில் இன்னைக்கு. ஸோ ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சாதனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் வந்து அந்த சாதனைகள் நம்மளும் ஒரு டூலாக இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இதுவுமே வந்து எடுத்தோம் கவுத்தோங்கிற நம்ம எதுவும் பண்ணவும் கூடாது. நம்ம இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது வந்து வெறும் லைப்ரரி புக்ஸ் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கா தெரியுமா? நீங்கள் அமேசானோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இல்லை, வெறும் புக்கு தான். அந்த புக்கை மட்டும்தான் அந்த வெண்டார் கிட்ட இருந்து மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஆன்லைனில் வந்து மேட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் பண்ணவே கிடையாது அமேசானில். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெபிலிட்டி ஆனாங்க. அந்த மெதுவாக எடுத்து டைம் கொடுத்து அந்த ப்ராசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயமா வந்து மெதுவாக கடந்து அதுக்கப்புறம் தான் தே கேம் இன்டு லாட் ஆஃப் திங்ஸ். இன்னைக்கு அமேசான் வந்து அவங்க ரோல் மாடல். இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஆன்லைனில் வந்து மார்க்கெட்டிங் இருந்தாலும் தேர் த ட்ரெண்ட் செட். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களும் பார்த்தீங்கன்னா $1.5 billion பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. $1.5 billion பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து அட்லீஸ்ட் அதில் பாதியாச்சும் இருக்கும். எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் இன்டர்நெட்டு தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்டர்நெட்டை நான் சொல்லும்போது சொல்கிறேன் நான் நவ் இப்போ மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு? நெக்ஸ்ட்டு ஏஐ. நீங்கள் ஏஐ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தின்றோம். ஏஐனால வந்து உங்கள் ஜாப் லாஸ் ஆகாது. ஆனால் ஏஐ தெரியாட்டி அப்போ உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகிடும். ஏஐ வந்து உங்கள் ஜாப் எடுக்காது, ஆனால் ஏஐ தெரியாது உங்கள் ஜாப் எடுத்துரும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் இன்னைக்கு எங்கள் கஸ்டமர் எங்கள் கடைக்கு ஒரு வெள்ளி கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஏஐ டூல் வச்சுட்ருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து இந்த லாஸ்ட் 6 months எத்தனை முறை வந்திருக்காங்கிறது தெரியும். லாஸ்ட் 6 months எத்தனை முறை வந்திருக்காங்கிறது தெரியும். அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறது தெரியும். என்ன ஸ்டாஃப்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்கிறது தெரியும். போன தடவை வரும்போது என்ன விளக்கு வாங்கினாங்களா இல்லை சொம்பு வாங்கினாங்களாங்கிறது தெரியும். இந்த வரும்போது அவங்க டிமாண்ட் என்னங்கிறது தெரியும். இது வந்து ரியல். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, நம்ம சின்ன கார்பரேட்ஸில் சின்ன கடைக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன தேவை தெரியாது. இந்த வாரம் தீபாவளிக்கு வந்து என்ன தேவைங்கிறது தெரியாது, என்ன ஸ்டாக் பண்ணலான்னு தெரியாது. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணுறவங்க இந்த தீபாவளிக்கு எந்த கலர் ஜாஸ்தியாக ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் வீட்டில் பேசுகிறோம் இல்லை,
பச்சை கலரா, சிவப்பு கலரா, மஞ்சள் கலரா அப்படின்னா இட் இஸ் ரெக்கார்டிங், எவ்ரி திங் ரெக்கார்டிங், எல்லாமே சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது செல்ஃபோனில். நீங்கள் பேசுகிறது முதற்கொண்டு அது ரெக்கார்ட் எடுத்துரும். எந்த செக்மெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரில் சுற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க, கோயம்புத்தூர் சுற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க, சேலத்தை சுற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஷாக் ஆயிடுவீங்க. அதிகமான பெண்கள் வந்து எந்த சாரியை ரொம்ப ரசித்து தொட்டு பார்த்தாங்க முதற்கொண்டு இன்னைக்கு ஏஐல தெரிஞ்சிடும். ஜஸ்ட் கோ, நீங்கள் ஏஐ வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்களா, அவங்க கேட்டு பாருங்க, இதெல்லாம் சாத்தியமானு கேட்டு பாருங்க. ஒரு கடைக்கு போனால் ஒரு ஒரு பெண், ஒரு லேடி கஸ்டமர் வந்து எந்த சாரி அதிகமாக தொட்டு பார்த்தாங்க கூட தெரியுது. அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டை நீங்கள் வந்து பிளாக் பஸ்டர் மாதிரி நீங்கள் வந்து அது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஏஐ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா லூசஸ் நம்ம தான் இருக்குது. ஸோ ஏஐ வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்காரணம் கொண்டு நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு வேண்டி. அதே மாதிரி டீம் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி டீம் ஒர்க்கு தான் வந்து இப்போ என்னோட பலமே டீம் ஒர்க் தான். புரிஞ்சுங்களா? வந்து ஒரு ஏழையாக பறந்துருக்கலாம், அதுக்கு எந்த தப்பு கிடையாது. பட் நான் இத்தனை தூரம் வந்திருக்கேன்னா அது மெயின் காரணம் டீம் ஒர்க். நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து தொலாகணும். சினிமா போகிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு பார்ட்டி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரு பசிங்கிறது இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை சேரணும். அந்த மாதிரி டீமை சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வளர்ச்சி வந்து உச்சத்துக்கு இருக்கும். நம்ம டார்கெட்டே வந்து மாறிடும். நம்ம தனியாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டல் எதுவும் ஓடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 தம்பி முன்னாடி வந்துட்டு இருக்கேன், நீ என்ன பிளேஸ்மெண்ட் கிடச்சி, நீ என்ன பிளேஸ்மெண்ட் கிடச்சி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதே இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹார்ட் கோர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் தரணும். மாப்பிள்ள நீ பெரிய ஆள் வரணும்டா, இவர் வந்து நீங்கள் பெரிய ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே போதும், பெரிய ஆள் ஆகிடுவாங்க 2 பேர். இங்கே 4 பேர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிறோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும், நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம ஏன் போய் சம்பளத்துக்கு போகணும், நம்ம இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நம்ம வர வேண்டாமா? நான் வந்து 50 பேர் இன்டர்வியூ பண்ணி அதில் 30 பேர் ரெக்ரூட் பண்ணி 20 பேர் வந்து வெளியே அனுப்புகிறோம், நான் வர வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இன்டர்நெட் அது பேசிகிட்டு இருக்கிறோம். டப்பாவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்குது? மும்பை. ஜஸ்ட் சி, அதாவது ஒரு நாளைக்கு 5000 பேர் சேர்ந்து 60 லட்சம் பேருக்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க. கரெக்டா? ஒரு எரர் கூட இல்லாமல் 60 லட்சம் பேருக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க. சாதாரண விஷயமா? அப்போ டெக்னாலஜி கிடையாது, செல்ஃபோன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி என்ன கோஆர்டினேஷன், கமிட்மெண்ட். அவங்க வாங்குறான் அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரும், அங்கே இருந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான், போர்ட்டர் எடுத்துகிட்டு போகிறான், திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஷிப் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிது, இறங்குது, அங்கிருந்து ஒரு ஆட்டோவோ சைக்கிள் எடுத்து அவன் போகிறான். எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அது காரணம் என்ன? கோஆர்டினேஷன் அண்ட் டீம் ஒர்க். ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நான் தான் பொறுப்பு, நான் டைம் டிலே பண்ணக்கூடாது, இது நான் எடுத்துகிட்டு போகணும், நான் அங்கே நின்றுப்பான் ஒருத்தன், அவனுக்கு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவன் அங்கே நின்றுருப்பான், அவன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவன் வந்து அங்கே பசியில் இருப்பான், நான் அவனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்பான். 6 சிக்மா. 60 லட்சம் தடவை நீங்கள் ஒரு ப்ராசஸ் செய்யும்போது ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருக்கும். பாசிபிளா? நம்ம இன்னைக்கு 2 செகண்ட்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். டீச்சர்ஸ்க்கு திட்டு வாங்கிட்டே இருக்கணும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பாருங்க, நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், நம்ம கூட இருக்கிறவங்க ஆகட்டும், எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக பண்ணுறாங்க. நான் ஏன் வந்து சாதிச்சவங்க லிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எல்லாருமே வந்து சாதாரணமாக இருந்தவங்க தான். சாதாரணமாக இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், ஏதோ சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயமே. நம்ம எக்கானமி வந்து இன்னைக்கு வந்து 11th எக்கானமியாக இருந்துச்சு நம்ம 2014. இன்னைக்கு வந்து நம்ம 4th எக்கானமியாக இருக்கும். அது காரணம் என்ன? மெயின் காரணம் வந்து யங்ஸ்டர்ஸ். நீங்கள் தான். உங்களை மாதிரி பீப்புள், உங்களை மாதிரி நாலேஜபிள் பீப்புள், உங்கள் மாதிரி இன்டெலெக்சுவல் பீப்புள் இருக்கிறனால நம்ம கண்ட்ரி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கண்ட்ரி 4th எக்கானமியாக இருக்கிறோம். அடுத்த எக்கானமி வந்து ஜெர்மனி, அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா. நம்ம வந்து $4 trillion எக்கானமியாக இருக்கிறோம். சைனா வந்து $7 trillion எக்கானமியாக இருக்கு. அமெரிக்காவே சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாங்க, 36 trillion எக்கானமியாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம நரேந்திர மோடி சொல்கிறார் 2047 வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்கானமியாக வருவோம் அப்படிங்கிறது. யூ நோ எனி ரீசன்ஸ்? ஜிடிபி வந்து பெட்டர், we are performing 4 times better than China and 8 times better than America. ரீசெண்டாக $4 trillion நம்ம எக்கானமி வந்து நம்ம எவ்ரி இயருமே வந்து நம்ம வந்து 4%, 5%, 6% அஹெட்டாக நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோம் when compared to China and America.
காம்பவுண்டிங் போகும்போது நம்ம 2047 அட்லீஸ்ட் செகண்ட் ஜிடிபி வரலாம். அது காரணம் வந்து லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாகணும். இந்த பிஎஸ்டி காலேஜ்லேருந்து நம்ம ஊர்லேருந்து லாட் ஆஃப் கீவர்ஸ் நீங்கள் தான் வந்து வரணும். உங்கள் கையில் தான் இந்த எக்கானமி இருக்குது. செய்வீங்களா? இப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் அப்ஸில் எவ்வளோ இருந்துச்சு? 2011-12 பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் ஸ்டார்ட் அப்ஸ். 400, 200, 100. இன்னைக்கு எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2,84,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் லோன் வாங்குற ப்ரொசீஜர் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் நோண்டணும், அது தெரியப்படுத்திக்கணும், அதில் போய் ஹண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து அமைதியாக இருக்கவே கூடாது. நமக்கு போதும், இந்த சேலரி போதும், அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, அதை அப்படியே லைட்டாக பாலிஷ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஏன்னா யூஸ்வலி பிஎஸ்டிலேருந்து வரவங்க பூராமே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இருக்கட்டும், தப்புன்னு கிடையாது. அப்பா நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது உண்மையை நம்ம வந்து டிஃபைண்டாக கொண்டு போகிறது தப்புன்னு கிடையாது. அவங்க 100 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னு நம்ம 500 சம்பாதிக்கணும். அவங்க 500 சம்பாரிச்சா நம்ம 1000 சம்பாதிக்கணும். நம்ம இதுதான் ஃபார்முலா இருக்கணும் தவிர்த்து நம்ம போய் எங்கேயும் செட்டில் ஆகிடக்கூடாது. போதுங்கிற வார்த்தை எங்கேயும் வரவே கூடாது. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் ஆகிடும். நீங்கள் எப்போ போதும்னு நிற்கிறீங்களோ, எப்போ நீங்கள் டயர்ட் ஆகிறீங்களோ, இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்டலி சிக் ஆகிடுவீங்க. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கும். நமக்கு வந்து பிஸியாகவே இருந்து பழகிருப்பீங்க. ஒன்றும் படிப்பில் பிஸியாக இருந்திருப்பீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலம், இந்த மாதிரி எதையோ விஷயத்தில் நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ போதும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சிக்காயிடுவீங்க. ஜஸ்ட் மூவ் ஆகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்கெட்டில் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி தான். நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, நான் என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நீங்கள் வரும்போது எலான் மஸ்க் பற்றி பேசியாச்சு, டப்பாவாலை பற்றி பேசியாச்சு, பிளாப்லா பற்றி பேசியாச்சு. நானும் என்னைக்கோ ஒரு நாள் வரணும் இல்லை. ஸோ அதனால் நானும் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் பேஸ்கெட்டில் போடுறதுனால உங்களுக்கு அகெயின் யூ வில் லூஸ் தி பிக் திங். நீங்கள் சிங்கிள் பேஸ்கெட்டில் போடுறதுனால வெனிசுலா மாதிரி ஆகிடும். நம்ம இன்னைக்கு வெனிசுலா என்னாச்சு? இன்னைக்கு எனிவன் நோ வெனிசுலா பிரைசஸ்? டிபெண்டன்சி ஆஃப் ஆயில் என்னாச்சு? 187% இன்ஃப்ளேஷன். உருளைக்கிழங்கு கிலோ 17,000 ரூபாய். 187% இன்ஃப்ளேஷன். நம்ம நாடு இருக்கு 7% இன்ஃப்ளேஷனே நமக்கு இவ்வளோ டஃபாக இருக்குது. 187% இன்ஃப்ளேஷன் என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ வெனிசுலா வந்து பேங்க் கரப்ட், டோட்டல் கண்ட்ரியே பேங்க் கரப்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேஸ்கெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சுரபி புல்லின்ல வந்து நாங்கள் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் என்டர் இன்டு சுரபி ஜுவல்ஸ். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் 700 பேர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க ஆர்டிஸ்ட். அகெயின் வி என்டர் இன்டு ரிஃபைனிங், கோல்டு ரிஃபைனிங், சில்வர் ரிஃபைனிங். அப்புறம் வி என்டர் இன்டு டெவலப்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், வில்லா கட்டுறோம், ரெசார்ட்ஸ் பண்ணோம். அகெயின் வி என்டர் அக்ரிகல்ச்சர். Now recently we are entering into education system. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியஸ் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் மணியை பார்க் பண்ணிட்டு நீங்கள் மட்டும்தான் யூ கேன் சர்வே. நீங்கள் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும்போது இந்த இடம் போதும், இது போதும், அது போதும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் த லூசர். நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப ப்ராடர் விஷன் இருக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படித்தாதான் நமக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டு. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபாரினில் படிக்கிறதா ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஊரில் இருக்கிற திறனும், நம்ம ஊரில் இருக்கிற கெப்பாசிட்டி, நம்ம ஊரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் ஃபாரின்லேயே போனால் எவ்வளோ சம்பாதிக்க போறீங்க? மைட் பி $100,000 எவ்வளோ வருமானம் வரும்? இப்போ ஃபாரின் போறீங்க எவ்வளோ வரும்? அவ்வளோதான் வரும். மாதம் வந்து ஒரு 6 லட்சம் 5 லட்சம் கிடைக்கும். அவ்வளோதான். பெருசாலாம் அதுக்கான வர இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் போகணும். நீங்கள் வந்து ஒரு கிராஸ் பார்டர் தாண்டி போகணும். நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும். பெர்மனெண்ட்டாக போகக்கூடாது. டெம்பரரியாக சில விஷயங்கள் எப்படி கற்றுட்டு வரலாம். பிஹெச்டி இல்லாத விஷயம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு 25 லட்சம் குழந்தை இங்கே படிக்கிறாங்கன்னா சாதாரணமாக படிப்பாங்க. இத்தனை பேர் இங்கே படிக்கிறாங்க. நம்மகிட்ட என்ன கிடையாது? நம்மகிட்ட நாலந்தா யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ யூனிவர்சிட்டி நம்ம இங்கே அடிச்சு தான் எல்லாமே யூகேல டெவலப் ஆகிருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்க பிரெயின் வந்து உலகத்துலேயே யாருக்கிட்டையுமே கிடையாது. நம்ம அமெரிக்கா ஆகட்டும், நம்ம எல்லாம் போகிற முடியாது. அவன் யாரை ஹையர் பண்ணுறான்? அமெரிக்கா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், யாரை ஹையர் பண்ணுறான்? தே ஆர் நாட் ஹையரிங் இந்தியன்ஸ். தே ஆர் ஹையரிங் பிரெயினி பீப்புள். நம்மகிட்ட மூளை இருக்குது, ரெவன்யூ மூளையே கிடையாது. ஸோ நம்ம மூளையை வச்சுட்டு இங்கே என்ன சம்பாதிக்கலாம்னு யோசிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்னா எல்லாருமே கொண்டு போய் சாஃப்ட்வேரில் போய் வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் சாஃப்ட்வேர் மட்டும் கிட்டத்தட்ட 218 கம்பெனி இருக்கு, பெரிய கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனில இருந்து 600 பேர் 200 பேர் 300 பேர் வேலை பார்க்குற கம்பெனி 218 கம்பெனி இருக்கு. எப்படி வந்தாங்க? அதுவும் டீம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கோ ஒன்று சாதிக்கணும். நீங்க வந்து ஜஸ்ட் பர்ன் யுவர் செல்ஃப். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வரணும். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துட்டு போதுங்கிற வாழ்க்கையை நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து மாட்டிடுவோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி ஒரு 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 படி தாண்டி நம்ம வந்து இந்த பிரேக் பண்ணணும். நம்ம இந்த 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 பார்டர் இந்த க்ளோஸ் பண்ணணும், இந்த பவுண்டரி தாண்டி போகணும். நம்மளும் வந்து ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம கேஜெட்ஸ்ல வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு இன்க்ளூடிங் ஆண்டர்பிரினர் ஆகட்டும், நான் ஆகட்டும், எல்லாருமே இந்த கேஜெட்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அது எல்லாமே பிரேக் பண்ணணும். ஹெல்த்தியா இருக்கணும், வெல்த்தியா இருக்கணும். டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். எவ்ரி மினிட் இஸ் கவுண்ட். இன்னைக்கு வந்து யூ கான்ட் லூஸ் யுவர் டைம். இதுதான் ஆண்டவன் கொடுத்த டைம் உங்களுக்கு. ஆண்டவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரட்சிகரமா இதை செய்வீங்க. நீங்க வந்து உச்சத்தையும் தொடுவீங்க. அதனால தான் நீங்க இவ்வளோ பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம வரணுங்கிறது தான் நம்ம வந்து லட்சியமா இருக்கணும் தவிர்த்து நம்மளால வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம காம்ப்ரமைஸ் எங்கேயுமே ஆகவே கூடாது. ஸோ இந்த கேம் சேஞ்சராக நம்ம இருக்கணும் லைஃப்ல வந்து. இன்னைக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போறீங்க, இந்த பிஜி முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்டெப் டவுன் ஆகும் போது உங்களுக்கு விஷன் இருக்கணும், உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் நான் பண்ண போறேன், இதுதான் இந்த 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 இடம் தான் நான் அடைய போறேன், நான் இந்த உச்சத்தை அடையணும், இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேலை செய்யணும், நான் யாரை கான்டாக்ட் பண்ணணும், நான் என்னோட மென்டார் யாரு, என்னோட ஃபிலாசபர் யாரு, நான் என்ன கத்துக்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க மட்டும்தான் யூ கேன் சக்சஸ். இல்லாட்டி நம்மளும் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனாக போயிடும். 10-11 இருக்க முடியாது நம்மளால வந்து. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு தனித்துவம் காட்டினா மட்டும்தான் நம்ம நாடு வந்து ரொம்ப பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகும். உன்னையும் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து இவ்வளவு நாள் கோடிக்கணக்காக பேசிட்டு இருந்தோம், எல்லாமே கோடிக்கணக்காக பேசிட்டு இருந்தோம். ஒரு சின்ன டிராமா, ஒரு சின்ன மேஜிக். சிக் ஷாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிக் ஷாம்பு வந்துங்க ஒரு சாதாரண ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஷாம்பு அப்படின்னாலே வந்து ஒரு காலத்துல வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தான் வந்து சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஷாம்பு வந்து 1 ரூபி ஷாச்சே பேக்கெட் வந்து சிக்கு தான் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? ஒரு சாதாரண விஷயத்த வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாச்சே பேக்கெட்ல போட்டு அதுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி அதுக்கு ஒரு மாஸ்க் காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மொத்தம் வந்து 6 பைசா ப்ராடக்ட், அது 6 பைசா ப்ராடக்டை 1 ரூபாய்க்கு இருக்கு அப்படி சிக். அதுக்கப்புறம் தான் அந்த சாச்சே பூரா டெவலப் ஆச்சு. அப்போ நம்மளால ஏன் ஒரு சிக் ஷாம்பு மாதிரி நம்மளால ஏன் தயாரிக்க முடியாது? இன்னைக்கு நம்ம இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம அடிக்கணும். இன்னைக்கு முக்கியமான டூல் வந்து இ காமர்ஸ் தான். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டூல் இ காமர்ஸ். நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி இ காமர்ஸை நீங்க பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அடைய முடியாத விஷயத்த நீங்க அடைஞ்சிருவீங்க. சிம்பிளா அடைஞ்சிடலாம் எல்லாமே. இன்னைக்கு நாங்களே பார்த்தீங்கன்னா எங்க பிசினஸ்லேயே பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ்க்கு வந்து we are spending crores of crores. ஏன்னா அதுதான் இன்னைக்கு உயிரே இருக்கு, அங்கதான் நாடியே இருக்கு. நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அங்கதான் இருக்கு இ காமர்ஸ்ல. இன்னைக்கு மக்களுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் எல்லாம் பழசாயிடுச்சு, போதும் ஆயிடுச்சு. எல்லாருமே சோம்பேறி ஆயிட்டாங்க. எவ்ரி திங் டோர் ஸ்டெப்ல வேணும். அப்போ இ காமர்ஸ் தான் இன்னைக்கு ஃபியூச்சர். இன்னைக்கு நீங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட் எம்ஏபி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா எதுலெல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுலெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்கோப் இருக்குங்கிறது நீங்க பார்க்கணும். இன்னைக்கு லாக்மிலாம் பாத்தீங்கன்னா அந்த லாக்மி ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? anyone know லாக்மி ஸ்டோரி? ஜஸ்ட் லைக் தட் 2000 கோடி ஓவர் நைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு? ஸோ அதெல்லாம் தான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உச்சத்துக்கு நீங்கள் வர முடியும் கண்டிப்பாக. அகெயின் திருப்பி இன்னொரு ஸ்டோரி. யாருக்கெல்லாம் தெரியும் ஜோகோ வேம்பு? யாராவது சொல்லுங்க, அவரை பற்றி யாராவது 2 வார்த்தை சொல்லுங்க. எனிவன்? ஜோகோ வேம்பு எனிவன்? ஜோகோ வேம்புங்கிறது சிலிகான் வேலியில பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு, வருமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூகுளுக்கு காம்படிஷனாக ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றாரு ஜோகோங்கிறது. ஒரு கிராமத்தில் அவரோட வாழ்ந்த அந்த மதுரை பக்கம் இருக்கிற கிராமத்தில் அங்கே இருக்கிற எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு யூஜி பண்ணவங்களை வச்சு இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 8700 கோடி ரூபா ரெவன்யூ பண்ணியிருக்கிறாரு பர் ஆனம். நினைச்சு பாருங்க, அந்த ஸ்பார்க் தானே. இப்போ நம்ம கூகுளுக்கு ஒரு ஆப்போசிட்டா வந்து ஒரு பண்ணு நினைச்சதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கூகுள் பிளாட்ஃபார்முக்கு
ஒரு பேரலாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனித்துவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு முடியுது. ஸோ பிஎஸ்டியில் இருக்கிற எனி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், எம்காம் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் சேஸ் பண்ணுறது வந்து எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகுங்கிறத விட நம்ம யாருக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எல்லாமே வளரணும். வளருவீங்களா? ஸோ நம்ம மோடி ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டே இருப்பார் 2047 நம்ம எக்கானமி இந்தியன் எக்கானமின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். இந்த நம்மள மாதிரி யங் பிளட் எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஜப்பான்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி யங் பிளட் எங்கேயுமே கிடைக்காது. நார்த் கொரியா, சவுத் கொரியா எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் டிக்கேடு நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த நாட்டிலைங்கிற எந்த முடுக்கலைங்கிற எந்த யூஸ்ஃபுல்லி கிடையாது. இன்னொரு சைடு அகைன் ஐ கம் டு த வார். இப்போ ஈரான் வார் நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான் வார் நடந்துட்டு இருக்குல்ல, யாராச்சும் படிப்பீங்களா? ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்ப்பீங்களா? சரி, யாருக்காருக்கு சண்டை? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்? சரி, ஈரான் அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸா இல்ல எதிரிங்களா? வேற மாத்தி யோசிங்க. ஈரான் கிட்ட என்ன இருக்கு, அமெரிக்கா கிட்ட என்ன இருக்கு? ரெண்டு பேரும் காமன் திங் என்ன இருக்கு? ஆயில். ஈரான் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் ரெண்டு பேரும் மிசைல்ஸ் ராக்கெட் பம்பார் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. இவனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானுக்கு வந்து ஒரு பாம்பு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ருபீஸ் செலவாகுது. இந்த பக்கம் ஒரு மிசைல் வருது அமெரிக்காவில், அவனுக்கு ஒரு 5000 செலவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுக்கு 5000 செலவு வருது. ஆனால் ரெண்டு பேரோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 மடங்கு ஏற போகுது. டோட்டல் ஆயில் சப்ளை இங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ க்ரூட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? எனிவன் நோ? க்ரூட் என்ன டாலர் டம்ளர் தெரியுமா? யாருக்காச்சும்? நேற்று இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? அது முந்தான 100. இன்னைக்கு வந்து $72 இருக்கு, $72-75 இருக்கு பர் பேரல். ஒரு பேரல் வந்து வார் நடக்கும்போது $63 இருந்துச்சு. அந்த வார் நடக்க $70, $80 போயிட்டு முந்தாள் $120 வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு வந்து திருப்பி அகைன் $70 இருக்கு. ஈரானோட நோக்கம் என்ன அப்படின்னா $200 கொண்டு வரணும் நோக்கம், வெரி ஷார்ட்லி. இது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இவங்க சப்போஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா சைனாவோட உன்னி ஒரு மடங்கு மேலே போய் $38 trillion எக்கனமி ஈரான் மாறிடும். அவனும் அப்ளை தான் பண்றான். இன்னைக்கு போர்ல கூட லாபம், இன்னைக்கு ஒரு நல்லதுலயும் லாபம், கெட்டதுலயும் லாபம், ஒரு போர்ல லாபம், எல்லா விஷயத்திலும் லாபங்கிறத இன்னைக்கு வந்து உலகம் பூரா பணத்தை சுத்தி உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், இந்த போர் நடக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரி அப்படின்னா நம்ம எங்கே போய் என்ட்ரு ஆக போகிறோம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், அதோட இன்ஃப்ளேஷன் என்ன, அது க்ரோத் ரேட் என்ன, அதோட பர்னிங் கெப்பாசிட்டி என்ன, ஃபண்ட் ஃப்ளோ என்ன, எல்லாமே பார்க்கணும். எங்கே பிஸ்னஸ் நல்லா நடக்குதோ அங்கே வி ஷுட் போர் மோர் மணி, மோர் வாட்டர் அந்த பிஸ்னஸ். எங்கெங்கே பிஸ்னஸ் நல்லா இருக்கோ அங்கே நீங்கள் டைம் நிறையா கொடுக்கணும். நீங்கள் 5 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே பிஸ்னஸ் நல்லா இருக்கோ அங்கே நல்லா டைம் தரணும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடச்சிட்டு வந்துடணும். ஒரு பிஸ்னஸ் நல்லா இல்லை, ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் டைம் போட்டே இருக்கீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, இருந்தால் ரிசல்ட்ஸ் வரல, ஷேம்லெஸ்ஸாக நீங்கள் வெளியே வந்துடணும். அப்போ தான் நீங்கள் அதே மாதிரி நோ சொல்கிற பழகணும், உங்களை எக்ஸிட் ஆக பழகணும். எங்கே வந்து அதே மாதிரி 2 விஷயம் மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்டர்பிரினராக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியாது. வாழ்க்கையில் வந்து எப்படி தோத்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் கேட்பீங்க ஃபர்ஸ்ட், நீங்கள் செகண்ட் உட்காந்துட்டு நான் சொல்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் பண்ண எப்படி தோத்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. என்ன சொல்லுவாங்க, அது பண்ணேன், இது பண்ணேன், இப்படி போச்சு, அப்படி போச்சுன்னா பேசணும் தவிர்த்து எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லி யாரும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா நான் அதிக டைம் கொடுத்தது வந்து நான் எங்கெல்லாம் ஜெயித்தேன், எங்கெல்லாம் எனக்கு நான் வந்து அதிகப்படியான வேல்யூ அடிஷன் பண்ணேன், எங்கெல்லாம் நான் ஜாஸ்தியாக சம்பாதிச்சேன், நான் எங்கெல்லாம் ரொம்ப மிச்சம் வச்சேங்கிறத நாங்கள் 2 பேரும் யோசிப்போம். நாங்கள் கடையில் பிரதர்ஸ் ஆகட்டும், நாங்கள் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், எங்கே தோத்தோங்கிறது அதிகமாக நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதான் தோத்துட்டோம்ல, விட்டுறலாம். எங்கே ஜெயிச்சோங்கிறது நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். திருப்பி அதே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரூஸ்லி மாதிரி ஒரே ஃபார்மில் திருப்பி அடிச்சுட்டே இருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப்பில் வந்து நம்ம எப்போவுமே வந்து தோல்வியே கிடையாது. அதே மாதிரி அதிகமாக உழைச்சவங்க வந்து எப்போவுமே வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது. லேட்டாக ஜெயிப்பாங்க தவிர்த்து தோற்றதே கிடையாது. அதனால் உழைச்சிட்டே இருங்க. நீங்கள் வந்து உழைக்கிற ஸ்டாப்பே பண்ணாதீங்க. ஸோ
எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிஎஸ்ஜி அரங்கத்துக்கும் இந்த டீச்சர்ஸ்க்கும் இந்த ஹெச்ஓடிக்கும் ஸ்மால் பர்சன் வெரி ஆர்டினரி லைஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வருங்காலத்தில் வந்து எங்கேயாச்சும் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் பெரிய ஆண்டர்பிரனராக நான் உங்களை சந்திக்கணும். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஹலோண்ணா எப்படி இருக்கீங்க கேளுங்க, நான் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை பார்த்தீங்களோ இல்லையோ, நான் அங்கே உட்காந்துட்டு இருந்த நூற்றுக்கணக்கான பேர் நான் பார்த்துட்டேன். நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். நான் ஆல் மை பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி ஆண்டர்பிரனர்ஸ், ஆல் ஹாப்பி ஆண்டர்பிரனர்ஸ். கண்டிப்பாக ஆண்டர்பிரனர் இருக்கணும். ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் வேலைக்கு போங்க, ஷார்ட் டேர்மாக எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டேர்மாக ஃபாரின் போங்க, வெளிநாடு போங்க, வெளி மாநிலத்துக்கு போங்க, எல்லாத்தையும் பாருங்கள். பட் லாங் டேர்மாக வந்து நம்ம தேசத்தை விட்டுறாதீங்க. நம்ம தேசத்தில் இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். And credibility in bullion industry. பட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் எப்படி பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க, நீங்கள் உங்கள் வாக்குறுதிகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபால்ஸ் வாக்குறுதி கொடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்கு புல்லியன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபண்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபண்டு பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி தங்கம் கொடுக்கறதுக்கு இது டேக் மினிமம் 20 ஹவர்ஸ் ஒரு பீரியடில். ஃபர்ஸ்ட் அந்த உண்மையை சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுக்கவே கூடாது. ஏதாச்சும் ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போய் ஃபர்ஸ்டே வாண்டர் சொல்லியிருக்கோம். சரி, எனக்கு அப்பாலஜிஸ், இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேன், நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி எப்பெல்லாம் நீங்கள் தப்பு செய்றீங்களோ ஃபர்ஸ்ட்டு அட்மிட் பண்ணிடுங்க. அது பெருசு பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாஸ் கொஞ்சமாக இருக்கும்போது அது இமீடியட்டாக சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ட்ரஸ்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யாருக்குன்னா ஒரு பணம் வாங்குறீங்க, அடுத்து கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டிலே ஆகும்போது ஃபர்ஸ்ட் போய் சரண்டர் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் பில்ட் ஆகிடும். இன்னொரு क्वेश्चन, நான் வந்து திருப்பூர்ல இருந்து வரேன். இப்போ கோயம்புத்தூர்ல மால்ஸ் கேஃபேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிற அளவுக்கு திருப்பூர்ல ரன் ஆகாது. நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், திருப்பூர் இங்க ரன் ஆகிற அளவுக்கு திருப்பூர்ல நம்ம ஓபன் பண்ணா ரன் ஆகாது. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? சீமா, இது வந்து சப்ளை செயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அவைலபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். இப்போ நம்ம டயட் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏன் நீங்க டயட் ஆகுறோம், நம்ம ஏன் டயட் இருக்கோம், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஏன் வந்து நம்ம ஏன் வந்து அந்த கட்டத்துக்கு போறோம்? ஹெல்த் மோசமா இருக்குறதுனால. சப்ளைமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சது, லிமிடெட் ஃபுட் கிடைச்சது, ஜங்க் ஃபுட் இருக்காது. நீங்க சென்னை பூரா சுத்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சிக்கு 2 கடை இருக்கும். ஒரு தீபாவளி அன்னைக்கா தட்டு முறுக்கு சீடா கடலை தான் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதை கிடைச்சாலும் சாப்பிட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெல்த் பிரச்சனை வருது. அதனால நம்ம டயட் இருக்க முடிய மாட்டேங்குது. அதான் மெடிசன் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து சப்ளை ஜாஸ்தியா இருக்கு, பாப்புலேஷன் ஜாஸ்தி, 60 லட்சம் பேர் இருக்காங்க, ஏர்போர்ட் இருக்கீங்க, அதனால வந்து மக்கள் வரது போறது ஜாஸ்தி. ஈஷா மாதிரி ஒரு டூரிசம் சென்டர் இருக்கு, ஒரு 2 டூரிசம் சென்டர் இருக்கு, மக்கள் வரது ஜாஸ்தி. ஈஷா பர் டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் 2000 பேர் வர வெளியூர்ல இருந்து. அந்த 2000 பேர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்றோம்னா ஆட்டோமேட்டிக் எங்கே போவாங்க? இப்போ திருப்பூர்னா அவங்க ஒரு ஆப்ஷனே, சாரி கோயம்புத்தூர் ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக் தே வில் கோ டு தி மால்ஸ், தே வில் கோ டு தி தியேட்டர்ஸ், தே கோ டு தி ஜுவல்லரி. இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து இன்கம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் இல்லாம வேற இன்கம் நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல. அதர் இன்கம்ஸ் நிறைய இருக்கு, ஃப்ளோட்டிங் இன்கம் நிறைய இருக்கிறனால வந்து மக்கள் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. அகைன் திருப்பூர் பீப்புள் இங்க ஜாஸ்தியா வராங்க மால்ஸ். சார், எங்க அப்பா சொன்னாரு, இப்போ அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி அதிகம், இங்க கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு. ஆனா திருப்பூர்ல சேலரி, அங்க ஒர்க் பண்ற கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி கம்மி. அதனால இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அவங்க எப்படி மாலுக்கு போய் அவ்வளவு ஃபுல் ஃபிளெஜ்டா இருப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. இதுக்கு என்ன? நான் தான் சொன்னேன், இன்ஃப்ளேஷன் சொன்னேன் பாத்தியா, அப்படியே என்ன சொன்னேன், இன்ஃப்ளேஷன் சமநிலமா சம்பாதிச்சா மட்டும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஒரு 30,000 40,000 வருமானம் இருக்கிறவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. 60,000 இருக்கிறவங்க 5% growth தான் இருக்கு. லட்சங்கள் சம்பாதிக்கும் பெருசா லட்சங்கள் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். நம்ம நாட்டோட பிரச்சனை வந்து அதுதான். பட் அது மாறணும் அப்படின்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி சம்பளம் சேர்த்து கொடுத்து. ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ எந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ஓவர்கம் பண்ணலாம், அண்ட் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. சரிமா, அந்த மிஸ்டேக்ஸ்க்கு எக்ஸிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. எக்ஸிட்டுங்கிறது அந்த வால்யூம் இருக்கு, அதுக்கு ஒரு 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 லிமிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1 crore பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போது அதோட இன்ஃப்ளேஷன் வந்து 7% வருஷத்துக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ 8 + 7 15%.
ஸோ உங்களோட காஸ்டே 15% per annum. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவே வந்து 30th மந்த் பார்த்து 1 கோடி 5 லட்சம். அப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பேர் பண்ணணும், சம்பளங்கள் கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணணும். அதெல்லாம் போக உங்கள் காஸ்டே 1.5 கோடி லைபிலிட்டி இருக்கும். நீங்கள் இன்னைக்கு 1 கோடி லைபிலிட்டி வந்துன்னா 13ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அது லைபிலிட்டி 1.15 crores. அப்படி எவ்வளோ சம்பாதிக்கணும்? 1.15 crores சம்பாதிக்கணும். அப்போ மினிமம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும்? எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சுருப்பாங்க. சேலரி அது 2 லட்சம், அதுவும் 2 லட்சம். ஸோ நீங்கள் 1.4 crores சம்பாதிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து வயபிள் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த 1.4 crores சம்பாதிக்காம நீங்கள் 2 வருஷம் தொடர்ந்தீங்க அப்படின்னா 26ஆம் மாதம் எல்லாம் 80 லட்சம் கழியும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ இருந்துச்சு? 1 கோடி. 25ஆம் மாதம் எவ்வளோ இருக்கும்? 80 லட்சம் கழியும். ஸோ அப்போ எக்ஸிட் எப்போ ஆகணும்? 6ஆம் மாதத்துல 8ஆம் மாதத்துல ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து எக்ஸிட். மிஸ்டேக்குங்கிறதுமா மிஸ்டேக்கு அது ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மிஸ்டேக்குங்கிறதுமா நீங்க வந்து பாக்கெட்ல இருக்கிற ஒரு பர்ஸில் இருக்கிற 1 ரூபாய் நோட்டை மிஸ் பண்ணலாம், அது மிஸ்டேக். பர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, சரியா? பர்ஸை மிஸ் பண்ணா அது எக்ஸிட் தான். இதுதான் மிஸ்டேக் வேற, எக்ஸிட் வேற. நீங்க மிஸ்டேக்கே 10 செகண்ட் டைம் பண்ணும்போதே நீங்க எக்ஸிட் ஆயிடுவீங்க. மிஸ்டேக்குங்கிறதுனா நீங்க எடுக்கிற முயற்சியில் ஆகிற எரர். எக்ஸிட்ங்கிறது நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற டிசிஷன். ஓகே, புரிஞ்சுதா? யாரெல்லாம் ஆண்டர்பிரனர் ஆக போறீங்க? 2 கை தூக்குங்க. இல்ல வேலைக்கு போங்க, 2 வருஷம் வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆண்டர்பிரனர் ஆகுங்க. Someday my goal is entrepreneurship. ஆண்டர்பிரனர்ஷிப்மா ஒரு உட்காரணும்னா நீங்க ஆண்டர்பிரனர்ஷிப் ஆகணும். ப்ரொஃபஷன்ஸ் உட்காரணும். ப்ரொஃபஷன்ஸ் அதெல்லாம் கிரைட்டீரியா நிறைய படிச்சிருக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், ஐபிஎஸ்ஸாக இருக்கணும், ஐஆர்எஸ்ஸாக இருக்கணும், இல்லாட்டி மேடம் மாதிரி பெரிய மேடம் கால் போட்டுக்கோங்க, சரியா? இந்த கோட்டைக்கு நீங்க தான் ராஜா. அந்த புலி மாதிரி அந்த 25 கிலோமீட்டர் இருக்கிறது இந்த புலி மாதிரி அந்த ஆண்டர்பிரனர்ஷிப் கெத்தே கெத்துதான். நாலு ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவ்வளவே தப்புன்னு கிடையாது. நீங்க அதிகபட்சம் ஒரு 5 lakhs சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க மாசத்துக்கு. ஆண்டர்பிரனர்ஷிப் மட்டும் ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கு நீங்க 2 லட்சம் சம்பாதிக்கலாம். நான் இங்க ப்ரௌடா சொல்றேன், நான் வந்து படிக்கல, விட்டுருக்கேன் செகண்டரி. நான் வந்து 1.5 to 2 lakhs சேலரி மட்டும் 12 பேர் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட நான் வந்து அந்த அளவுக்கு நான் ஹாப்பி. நான் நீ எவ்வளவு வளர்ந்துட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் என்கிட்ட இருக்கிற பர்சனல் பீப்புள் கூட எனக்கு சொந்த கார் இருக்கிறா, சொந்த வீடு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. நான் என்ன வளர்ந்தேங்கிறேன், என் கூட இருக்கிற என்ன வளர்ந்தேன்னு சொல்லுவேன். நான் அந்த ஃபீல் வந்து செம்மையா இருக்கும். ஓகே, ஆனா விமன் வந்து நீ தயவு செய்து வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய வந்து ஸ்கேல் அப் பண்ணுங்க. எங்கேயும் போய் ஃபிக்ஸ் ஆயிக்காது. நீங்க மேரேஜ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்க பண்ற போற வீட்டுல வந்து ஏதோ பிசினஸ் இருக்கு, அதை ஸ்கேல் அப் பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து புருஷன் கருத்தை பிடிச்சிருக்கீங்க. நான் வந்து பிசினஸ் வருவேன், கடைக்கு வருவேன், ஆஃபீஸ்க்கு வருவேன், நான் கைதுக்கு போடுவேன். போன உடனே பாத்தீங்கன்னா அந்த புக்ஸ்ல போய் சேர்ந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் புக் இருக்கும், வீட்டுக்காரன் மாமன்லாம் இருப்பானுங்க. நம்மளும் போய் 3 போய் சேர்ந்துக்கோங்க. என் கையில் இருக்கிறத ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆயிக்கோங்க. இது போர் அடிச்சிடும். நீங்க இவ்வளவு தூரம் காலேஜ்ல படிச்சுட்டு பெரிய பெரிய இதை படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேலைக்கு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா போர் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஜாலியா இருக்கும், குழந்தை குட்டி எல்லாம் பெரிய. 11th இயர் பாத்தீங்கன்னா என்னடா இதை இவ்வளவு படிச்சோமே, இத்தனை இன்டெலெக்சுவலா இருந்தோமே, நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணவே தோணும். அந்த இது கேப் கொடுத்துறாங்க. ஓகே, எனி ஃபீமேல் நீங்க ராக் பண்ணணும் கண்டிப்பா. முடிஞ்சா பொலிட்டிக்கலி வாங்க, பொலிட்டிக்கலும் தெரிஞ்சுக்கோங்க, ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடணும் தெரிஞ்சு ஓட்டு போடுங்க, புரிஞ்சு ஓட்டு போடுங்க. சினிமாட்டிக்கா இருக்காதீங்க. தேங்க்யூ. இந்த பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆச்சுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரியலி எக்ஸலென்ட் சார். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பிசினஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்திருக்கும் நான் உங்களோட ஸ்பீச்ல இருந்து கேதர் பண்ணேங்க சார். ஸோ ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற இந்த தாட் வந்து உங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்துச்சுங்க சார்? உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாமாங்க சார்?
ஏன்னா இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்மாலா அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், இந்த ஐடியா உங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்துச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் இல்லைங்களா சார், ஸ்ட்ராங் மோட்டிவேஷன். ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே இந்த ஸ்பார்க்கை வந்து கொண்டு வரும். ஸோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் சார். அதுக்காக தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்க 30,000 ரூபா, 30,000. என்னோட நான் டாக்ஸ் பே பண்றேன் பார்த்தீங்களா, 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிராஜுவல் நான் என்ன வால்யூம் பண்ணேன், என்ன பிசினஸ் பண்ணேன், நான் எவ்வளவு செலவு பண்ணேன், எவ்வளவு லோன் வாங்கியிருக்கிறேன், ஒவ்வொரு வருஷத்தோட இன்கம் என்ன காம்பவுண்டிங் என்னங்கிறது இருக்கும். அண்ணாமலை படம் மாதிரி அப்படியே வந்து நடக்கலாம் கிடையாது, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏன் இப்படி வெறி வந்துச்சு அப்படின்னு நிராகரிப்பு, சமுதாயத்தின் நிராகரிப்பு. அது காரணம் நான் ஏழையா பிறந்தேன், எந்த அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா நான் ஏழையா பிறந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சொன்னா கசா முக்காரு அப்படின்பாங்க நம்ம சமுதாயத்தோட இந்த உயர்மட்ட ஸ்தபதிகள். அந்த பைத்தியக்காரனா இருந்தா வந்து எனக்கு நிஜமாவே யூஸ் ஆச்சு. அவன் வந்து எனக்கு நிராகரிச்சு தள்ளி உட்காரு, அப்படி போய் உட்காரு, இங்க வராது, அங்க உட்காரு, நம்ம ஏதாவது ஐடியா சொன்னா எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பணம் தானே வேணும், சம்பாதிக்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சு இப்ப நிக்கிறேன் தானே. அந்த நிராகரிப்பு தான் எந்த அளவுக்கு பெயின் இருக்கணும்னா, அப்ப நீங்க சாகான்னு சொல்லிட்டு கைவிடுக்கிறாரு ஒரு மினிஸ்டர். 1983 பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம பிசிசில 1983 கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல்ஸ் நடக்குது. அவர் என்ட்ரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு மினிஸ்டர். 1983 மினிஸ்டர். இத்தனைக்கு அந்த லார்ட்ஸ்ல பார்த்து அந்த கேபின் சும்மா தான் இருக்கு. அந்த கேபின்ல எங்களை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. யாரு? லார்ட்ஸோட ஒரு அங்கீகாரம். அப்ப அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா போற இந்திரா காந்தி பாக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த ஏசியா பத்தி ஒரு கிளப் பண்ணாரு. இந்த கிளப் பண்ணி அந்த ஓட்டிங் சிஸ்டத்துல நமக்கு ஒரு சொல்லி ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் பெருசா எடுக்கிறாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா 16 ஓட்டுல பார்த்தீங்கன்னா 12 ஓட்டு கிடைச்சிச்சு. 1987 இந்தியால நடந்தது வேர்ல்டு கப். இன்னைக்கு அப்புறம் அந்த நிராகரிப்பு தான் வந்து இன்னைக்கு பிசிசி ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி கிரிக்கெட், ஐபிஎல் இது எல்லாம் இங்க வந்ததுங்க. இந்த வெற்றி எல்லாமே வந்து ஒரு நிராகரிப்போட வெற்றி தான் தெரியும். அதே மாதிரி உங்களையும் யாராச்சும் நிராகரிச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அப்பதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு உங்களை யாராச்சும் நிராகரிச்சாங்க, எந்த அளவுக்கு நீங்க கிரிட்டிசிசம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு மேல வந்துட்டே இருக்கீங்க. இதுதான் ஃபார்முலா. இவங்க எல்லாம் என்ன நிராகரிக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்துருக்கவே முடியாது. தேங்க்ஸ் டு தட் கைஸ். படிக்கல ஆக்சுவலி. நான் வந்து 10th முடிச்சுட்டு +1 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் சூழ்நிலை தம்பி எப்படி படிக்க வச்சிட்டோம், MBA படிக்க வச்சிட்டோம். ஃபியூச்சர் பிளான் வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசை, கிவ் பேக் டு சொசைட்டின்னு ஆசை. அதனால எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். இந்த நூற்றாண்டு வந்து இருக்கு அப்படின்னா அடுத்த நூற்றாண்டுல ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் என்னோட விஷயம். அப்படியே சொல்றீங்க, என்னோட முழு லைஃப் என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளஸிங்ஸ், ஆசீர்வாதம் எல்லா பேரண்ட்ஸும் பண்றாங்க. யூனிக்கா வந்து என் பேரண்ட்ஸ் ஒன்றும் பண்ண கிடையாது, என்னை சுத்திரவங்க எதுவும் பண்ண கிடையாது. ஒன்லி 1-2 ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயிரே கொடுப்பாங்க எனக்கு வேண்டி. எக்ஸாம்பிள், நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 10 பேர் இருக்க வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் கம்பெனி வந்து 2000 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா they are not my employee, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி. இருந்தாலும் கிரெடிட்ஸ் கூட எனக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நஷ்டமாகும் போது மாப்பிள்ள பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படின்பாங்க. லாபம் வரும்போது என்னை முன்னாடி பாட்டுச்சுக்கோங்க, யாரு கிடைக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு ஊட்டுதல் தான். ஐயோ நம்ம பசங்க உயிரை விடுறானுங்களே, நம்ம டிஃபரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி யோசிச்சுட்டே இருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த கிவ் பேக் டு மை ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், போயிட்டே ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் சுத்தி நல்லவங்க இருக்கிறாங்க சுத்தி. அதுதான் மெயின் ரீசன். எல்லாம் இன்டெலெக்சுவல் டீம், நல்ல தர்மங்கள் செய்யற பசங்க சுத்தி தர்மமா இருக்கு. அதனால வந்து வண்டி ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ் உங்களோட பிளெஸிங்ஸ்ல இருக்கட்டும். கண்டிப்பா போய் வளரலாம் நிறைய. தேங்க்யூ ஸோ மச்.